பரவலூர் மதத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நல்லா இருக்கு. என் பேர் வந்து அந்தோனி. ஆனால் ஒன்று வந்து எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா உங்கள் மதத்தை தவிர வேற மதத்துல எல்லாம் அதிகமாக வந்து தீவிரவாதிகளை இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு வந்து உங்க மதத்தில் ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா அல்லது அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அழகான எனக்கு தேவையான கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுறவர்கள் பேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் பேரை தான் வந்துகிட்டு இருக்கிறது. அது ஏன் அப்படி உங்க மதத்தில் மட்டும் அப்படி இருக்கிறாங்க? அப்படி ஏதாவது உங்க மதத்தில் சொல்லி இருக்குதா அல்லது அவங்களா செய்யறாங்களா? அது என்ன அடிப்படைன்றத அவர் கேட்கிறாரு. இது நல்ல தேவையான கேள்வி. அதுல வந்து ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு கேட்டா, இந்த முஸ்லீம்கள் தான் அப்படி ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அது அடிப்படையிலே தவறான தகவல். எல்லா சமுதாயத்திலையும் இந்த மாதிரியான தீவிரவாதம் நடவடிக்கைகள் உண்டு. உதாரணம் எடுத்துக்கொண்டா இப்ப இலங்கையில ஒரு போராட்டம் நடக்கிறது. இலங்கையில வந்து தமிழ் போராளிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்க உள்ள அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பலவிதமான தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க, ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, மனித வெடிகுண்டுகளாக வந்து பொது இடங்கள் அட்டாக் பண்றாங்க. நம்முடைய நாட்டு பிரதமராக இருந்த ஒரு ராஜீவ் காந்தியை கூட இங்க வந்து நினைஞ்சிட்டு போயிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அப்ப அவங்க தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க பாருங்களேன். அவர்கள் இதே மாதிரியான காரியம் அந்த முஸ்லீம்ல கொஞ்சம் பேர் செய்யறாங்க பாருங்க, இதே மாதிரி காரியம் அவங்க செஞ்சா கூட அவர்களோடு மதத்தை சேர்த்து சொல்ற வழக்கம் கிடையாது. முஸ்லீம் செஞ்சா மட்டும்தான் மதத்தோட சேர்த்து விட்டுறாங்க. அவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது புலிகள் ஒரு பேரை வச்சு விட்டுருவாங்க. அது புலிகள், அவங்க விடுதலை புலிகள். அவங்க ஒரு மதமா இல்லையா? அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க சிங்கள மதம், புத்த நாடு. அது இலங்கை இருக்கு பாருங்களேன், இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற நாடு இல்ல. இலங்கை வந்து அரசாங்க மதம் வந்து புத்த மதம், அது மதச்சார்பு உள்ள நாடு. அந்த நாட்டில் சிங்கள மதத்துக்கு ஆதிக்கம் இருக்கிறத எதிர்த்து இந்து மதத்தின் சார்பாகத்தான் அந்த போராட்டங்கள்லாம் நடக்கிறது. அப்படி பேசக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க பை சான்ஸ். அது அப்ப அது இந்து மதத்தினுடைய அவங்களுடைய தாக்கமாக யாருமே சித்தரிப்பது இல்லை. இந்து தீவிரவாதி என்று அவர்களை யாருமே சொல்வது கிடையாது. அதே மாதிரி இப்ப அஸ்ஸாம்ல, நாகாலாந்துல, மேகாலயாவுல எல்லாம் போடோ தீவிரவாதிகள், நாகா தீவிரவாதிகள் என்று சொல்லி முந்தா நாள் கூட 20 அப்பாவிகளை சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அவங்க முஸ்லீமே கிடையாது. அஸ்ஸாம்ல உள்ள இந்த தீவிரவாத குழுக்களோ, மேகாலயாவில் உள்ள குழுக்களோ, நாகாலாந்துல உள்ள குழுக்களோ, அல்ல ஆந்திராவில் இல்ல மக்கள் யுத்த குழு வச்சிருக்காங்களே, நக்சலைட்டுங்கிறாங்களே, அவங்க போய் அட்டாக் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க, அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களான்னு கேட்டா அவங்க யாருமே முஸ்லீம் இல்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன உலகம் சொல்லும் கேட்டா, நாகா தீவிரவாதி, போடோ தீவிரவாதி, மேகாலயா தீவிரவாதி அந்த ஸ்டேட்டை சொல்லித்தான் சொல்லுவாங்களே தவிர அவர்களுடைய மதங்களை சொல்ற ஒரு வழக்கமே கிடையாது. அந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் வந்து அதை எடுத்துக்கொள்வது கிடையாது. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட அது மாதிரி வந்து இப்ப கனடா நாட்டில், அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற கனடா நாட்டில் அந்த நாட்டுக்கு எதிராக பெரிய தீவிரவாத யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கர சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன யுத்தம்? அது யுத்தம், அது தீவிரவாதி, வெறும் தீவிரவாதி. அது யாரு? அவருக்கு மதம் இல்லையா? அவருக்கு ஒரு கலர் இல்லையா? அதெல்லாம் சொல்லப்படுறதே இல்லை. என்னன்னு கேட்டா, மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இஸ்லாம் வளருவதை பொறுத்து கொள்ள முடியாம முஸ்லீம் செய்யும் பொழுது மாத்திரம் அதுக்கு இஸ்லாமிய முஸ்லீம் தீவிரவாதின்னு சேர்த்தே சொல்லிவிடுறாங்க. அவனுக்கு தீவிரவாதிக்கு மதத்தை சொல்லக்கூடாது. தீவிரவாதி வெறும் தீவிரவாதி தான், எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி. அவனை வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லியோ முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லும் பொழுது அது இஸ்லாமே சொல்ற மாதிரியான ஒரு சித்திரம் வந்து உலகத்துக்கு உண்டாகிடுது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். நீங்க இன்னைக்கு காஷ்மீர் எடுத்துக்கொள்ளுங்க. காஷ்மீர்ல அட்டாக் நடக்கிறது. இந்த காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அட்டாக்ல வந்து அட்டாக் பண்றவனும் முஸ்லீமும், சாவுறவன் யாரு? 90% முஸ்லீம். அதை நீங்க கவனிக்கணும். அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் செய்யறவனா இருந்தா, அந்த இனவழியில செய்யறாண்டா முஸ்லீமை கொள்ளுவானா? சட்டசபை வளாகத்தில் தாக்குதல் பண்ணனா, சட்டசபை வளாகத்தில் இருந்து இறந்து போன ஆளுக்கு அவ்வளவு பேரும் யாரு? காஷ்மீர்ல உள்ள போலீஸ் அவ்வளவு பேரும் யாரு? முஸ்லீம். காஷ்மீர் மாநிலத்தில் வந்து ராணுவம் தான் முஸ்லீமா இருக்காது, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் யாரு? அந்த நாட்டில் வந்து முஸ்லீம் முதலமைச்சர் இருக்கிறதுனால, முஸ்லீம்கள் அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையா இருக்கிறதுனால போலீஸ்லயும் பெரும்பான்மையா முஸ்லீம் தான் இருப்பாங்க. போலீஸ் அட்டாக் பண்ணும் பொழுது அட்டாக் பண்றவன் முஸ்லீமு, சாவுறவன் முஸ்லீமும். சட்டசபையில் அட்டாக் பண்ணும் பொழுது இவன் ஃபரூக் அப்துல்லாக்கு கூட குண்டு அடிச்சாங்க, அவர் தப்பிச்சுக்கிட்டார். அவர் யார்? முஸ்லீம் தானே. அப்ப வந்து அவன் அந்த அடிப்படையில் அவன் செய்யல. அவன் எதுக்கு செய்யறான்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு செய்யறான்னு தப்பாக இங்கு விமர்சிக்கப்படுகிறது.
அவன் இஸ்லாத்துக்காகவெல்லாம் செய்யவில்லை, இஸ்லாத்துக்கு செய்ய அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா எங்களுக்கு தனி நாடு வேணும், இது எங்க நாடு, நாங்க தனியா தான் இருப்போம். அப்படித்தான் வெள்ளக்காரன் வந்து எங்களை விட்டுட்டு போனான். உண்மைதான வரலாற்றுப்படி என்ன நடப்புன்னு கேட்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தான். காஷ்மீரை வந்து இந்தியாவிலும் அவன் சேர்க்கல, பாகிஸ்தான்லையும் சேர்க்கல. நல்லா கவனிக்க வேண்டிய மேட்ரு. சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா சுதந்திரம் அடையுது, பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. காஷ்மீரை தனியாக விட்டு விட்டு அவன் தனி ராஜ்யமா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா அது ஒரு செழிப்பான ஒரு பகுதி. ரோஜாவுல இருந்து அந்த குங்குமப்பூவுல இருந்து ஆப்பிள்ல இருந்து உயர்தரமான பொருள்கள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பகுதி, ரொம்ப ஒரு வனப்பயிர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான பகுதி. பாகிஸ்தான்காரனு கண்ணை உறுத்துனுச்சு. அவன் என்ன பண்ணா இந்த காஷ்மீரை நம்ம சுருட்டிக்கிடுவோம் அப்படின்னு படையெடுத்து வந்தான். படையெடுத்து நினைஞ்சாருன்னா காஷ்மீருடைய ராஜாவா கரண் சிங் இப்ப இருக்காருல எம்பி, முன்னாள் எம்பி, அவருடைய தாத்தா ஹரிசிங் என்பவர் இருந்தார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் மன்னர் இந்து மன்னருங்க. ஹரிசிங் என்ற ராஜா, ஹரிசிங் என்பவர் தான் அங்க வந்து ராஜாவா இருக்கிறார். அப்படி ராஜாவா இருக்கிற அவர் என்ன பண்ணார் தெரியுமா, பாகிஸ்தான் அடிக்க வர்றாண்டவன இந்தியாட்ட வந்து உதவி கேட்டார். உதவி கேட்டோன்னு அவங்க என்ன உதவி கேட்க வந்தாங்க. வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் பாதி காஷ்மீரை வச்சுக்கிட்டான், இங்க பாதி காஷ்மீரா போச்சு. பாதி காஷ்மீர் அங்க இருக்குது, பாதி காஷ்மீர் இங்க இருக்கிறது. அப்போ ஒரு ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. காஷ்மீர் மக்கள்கிட்ட ரெண்டையும் ஒன்னா இணைத்து வாக்கெடுப்பு நடத்தணும். இந்தியாவோட சேர நினைச்சா இந்தியாவோட சேரட்டும், பாகிஸ்தான்ல சேர நினைச்சா பாகிஸ்தான்ல சேரட்டும், தனிநாடா இருக்கு நினைச்சா தனிநாடா இருக்கட்டும் சொல்லி ஐநாவுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கிறது. அவன் அதை சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா நாட்டை மீட்கணும் நினைத்து கொண்டு யுத்தம் செய்யறான், மதத்துக்கு செய்யல. என்ன விளங்கிக்கணும் கேட்டா மத ரீதியாக அவன் செய்யல, இது வந்து தனி அவங்களுக்கே உள்ளது. எங்க மாநிலம் இது, எங்க மாநிலத்தை நாங்க தான் ஆளுவோம். இப்ப நான் இருக்கேன், நான் முஸ்லீம் தானே, நான் போல என்ன விரட்டுக்குவான் நீ தெரிஞ்சுக்கிறேன். முஸ்லீமுக்கு செய்யறான்னு சொன்னா நான் போய் காஷ்மீர்ல சொத்து வாங்க இயலுமா? ராமசாமி வாங்க கூடாது, வாங்க முடியும், நானும் வாங்க முடியாது. காஷ்மீர்ல இந்தியாவில் உள்ள யாரும் போய் அங்க சொத்து வாங்க இயலாது. காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று அவங்களுக்கு பிரத்யேகமான வாஜ்பாய் கூட வாங்க இயலாது. காஷ்மீர்ல போய் வாஜ்பாய்க்கும் சொத்து வாங்க இயலாது, எனக்கு வாங்க இயலாது. காஷ்மீருக்கு தனி சிறப்பு சட்டம் இருக்குது. அதுக்காக வேண்டி அப்ப பிராந்திய அடிப்படையில தான் அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கான தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதை வந்து அட்டாக்கு சரி தவறுங்கிறது தவறுதாது. அப்பாவிகளை கொள்வது, பொதுமக்களை வந்து பாதிக்கிற மாதிரி நடவடிக்கை யார் செஞ்சாலும் கண்டிக்கத்தக்கது. ஆனா அதுக்கே நீங்க மதக்கலர் பூசுறீங்க, அதுக்கு மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது அது ரெண்டாவது விஷயம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா போர் செய்யறதை பத்தி மகாபாரதத்தில் பேசப்படுகிறது, கீதையில பேசப்படுகிறது, ராமாயணத்தில் கூட போர் செய்யறதை பத்தி ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரை பற்றி பேசப்படுகிறது. அப்ப பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு நடந்த போரை பற்றி பேசப்படுகிறது. அந்த மாதிரி குர்ஆன்லயும் போரை பற்றி பேசப்படுகிறது. போர் பத்தி குர்ஆன்ல இருக்குது. போர் செய்ய பத்தி சொல்ல பத்தி போர் செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, தீர்த்து நில்லுங்க, பின்வாங்கி ஓடாதீர்கள் குர்ஆன்ல வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு போர்னா யாருக்கு உள்ளது? ஒரு கவர்மெண்ட்டுக்கு உள்ளது. தனி நபர் செய்யறது பேர் போர் கிடையாது. ஒரு அரசாங்கம் நீங்கள் அமைத்திருந்தீர்களே ஆனால் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது வந்தார்களே ஆனால் சரணடையாமல் எதிர்த்து நின்று தாக்குங்கள். அது இந்தியாவுக்கு அதான் சட்டம். அந்த குர்ஆனுடைய கட்டளை இந்தியாவும் கடைபிடிக்கலாம், பாகிஸ்தானும் கடைபிடிக்கலாம், அமெரிக்காவும் கடைபிடிக்கலாம், ஈராக்கும் கடைபிடிக்கலாம். ஒரு நாடு என்று வந்து போருங்கிற நாட்டுக்குரியதானுங்க, தனி நபர் பிடிக்கிற சண்டைக்கு பேர் போரா? இதை எங்கெல்ல உள்ள சில கிற்கணும் விளங்காம ஜிஹாது போர் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில லூஸ் வழங்கிட்டு இருக்காங்க. அது 1000ல் 1 கூட இல்ல. முஸ்லிம்கள் அதை யாரும் ஆதரிக்கிறது இல்ல. அது விளங்காத சில பேர் வந்து இஸ்லாமிய கலரை பூசிக்கொண்டு செய்கிறார்கள் என்பதை நாங்க மறுக்கல. அவங்க செய்த தப்பு என்பதை நாங்கள் உலகத்துக்கு பூரா சொல்லி கொண்டிருக்கிறோம், நோட்டீஸ் போட்டிருக்கோம், பிரசுரம் போடுறோம், இது மாதிரியான மீட்டிங்ல சொல்றோம். யுத்தம் இஸ்லாத்தில் உண்டு, போர் உண்டு, அது அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்தை அழிப்பதற்கு இன்னொரு அரசாங்கம் அத்துமீறினால் அவர்கள் சரணடையக்கூடாது, பின் எதிர்த்து நிக்கணும், தைரியமா நிக்கணும். போர்க்களங்கள் என்பது நாடுகளுக்கு மத்தியில் உள்ள விவகாரம். அதையும் இஸ்லாம் பேசுகிறது. எப்படி தொழுகையை பேசுகிறதோ, நோன்பை பேசுகிறதோ, அது மாதிரி போர்க்களங்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. இதான் யதார்த்தமான விஷயம். இதை விளங்காம எங்கள்ல சில பேர் செய்யறதுனால இஸ்லாமிய கலரை பூசிக்கொண்டு முகமது நபி பேரை வச்சா நீங்க நினைக்கத்தானே செய்வீங்க. அவன் எனக்காவது பேர் வைக்காம என்ன பண்றான்னு கேட்டா அவன் வச்சுக்கிற இயக்கத்துக்கு பேர் இஸ்லாமிய கலரை பூசி வச்சுக்கிறான்.
பச்சவன பாக்குறவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா இஸ்லாமே சொல்லுதுங்கிற மாதிரி நினைப்பு வருது. கண்டிப்பா இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கல, யுத்தத்துல மட்டும்தான் பின்வாங்க கூடாதுன்னு சொல்லுகிறது. யுத்த காலத்தில் கூட போரே நடக்குது ரெண்டு நாட்டுக்கு மத்தியில். ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த நாடாக இருந்தால் போர்க்களத்தில் கூட அப்பாவியை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் பெண்களை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் சிறுவர்களை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் மதகுருமார்களை கொல்லக்கூடாது. யுத்த காலத்தில் கூட பெண்கள், சிறுவர்கள், மதகுருமார்களை கொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நெறியை நபிகள் நாயகம் கடைபிடிச்சாங்க. அவங்க கலந்து கொண்ட ஒரு யுத்தம், ஒரு பெண்ணு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க, கடும் கோபத்தோடு சொன்னார்கள், யார் இது செஞ்சது? யுத்த காலத்தில் பெண்களை நீங்கள் எப்படி கொல்லலாம்? இப்படி நபிகள் நாயகம் யுத்தத்தில் வந்து கூட கொல்லக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒரு மார்க்கம், போர்க்களத்தில் கூட ஒரு நெறிய சொன்ன ஒரு மார்க்கத்தில் விளங்காத சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது மாதிரியான ஒரு காரியத்தில் செய்யறதுனால ஒரு கெட்ட பேர் வருது. அதே நேரத்தில் எல்லாரும் செய்யறாங்க, அதையும் நீங்க ஆபத்துல வச்சுக்கணும். எல்லா தரப்புலையும் செய்யறாங்க, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதான் அதுக்கான பதில். ஹலோ, என் பேர் சுதாகர், சொந்த ஊர் தருமபுரி. என் நண்பர் ஒரு உங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அவர் இது இந்த இப்ப இருந்தது இந்து கோயில்ல மட்டும் நடக்குது, அந்த முஸ்லீம் கோயில்ல மட்டும் அந்த இது இல்லையே. இந்து கோயில்ல டெம்பிள் மட்டும் அடிக்காங்க, அதே இது முஸ்லீம் கோயில்ல அந்த இது மாதிரி இதே இல்லை. ஆளு சுடுது இந்து கோயில்ல சாமி கும்பிட போறாங்க, அவங்கள இப்ப அட்டாக் பண்ணிருக்காங்க குஜராத்ல. அதே ஒரு இஸ்லாம்ல இது வரைக்கும் அது ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. அதுக்கு என்ன இது? அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த வழிபாட்டு தலங்கள் மீது தாக்கல் நடத்துறது இருக்குல்ல, அது சமீப காலமாக அது அதிகரித்து வருகிறது, அங்கங்க நடக்குது. அதாவது வழிபாடு செய்யற கோயில்ல போய் தாக்கல் பண்றாங்க. அப்ப கோயில்ல போய் சில பேர் தாக்கல் பண்ற மாதிரி, அப்ப முஸ்லீம் வழிபாட்டு தலத்துல போய் நடக்கலையே, அப்ப வந்து மதத்தின் அடிப்படையிலான நடத்தப்படுது, அவங்க கேட்கிற மதத்தின் அடிப்படையிலான நடத்தப்படுதுங்கிறது ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் வழிபாட்டு தலங்கள் மீதும் அடித்தார்கள். ஹசரத் பால் என்ற காஷ்மீர்ல உள்ள ஒரு மசூதியின் மீதும் கூட இணைந்தார்கள். இதே தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி அங்கே இருந்தவர்களை இணைந்தாங்க, சுட்டுக் கொன்ற வரலாறுகளும் உண்டு. இவர்களுக்கு வந்து இது வந்து நம்ம விடுதலை அடையணும் ஒரு நினைத்துக் கொண்டு அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அடிப்பார்கள். அவர்கள் இஸ்லாம், கிறிஸ்தவன், முஸ்லீம்ங்கிற அந்த கணக்கில் அவங்க செய்வதில்லை. கோயில்ல செஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, உலகத்து கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி ஹசரத் பல், இந்த பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹசரத் பல்ங்கிற ஒரு மசூதியில வச்சு நினைஞ்சாங்க, அட்டாக் பண்ணாங்க. அதுவும் ஒரு வழிபாட்டு தலமா தான் கருதப்படுது. அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது, நடத்தி தான் இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு வித்தியாசம் பார்க்கறது இல்லை அவங்க. என் பேர் ரவி, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். இப்போ பெங்களூர்ல வந்து ஒரு 6 மாசம் காலமாக இருக்கு. எனக்கு வந்து நெருங்கிய நண்பர்களே வந்து இஸ்லாமிய மக்களே. இந்த நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறதுனால நான் வந்து இஸ்லாமிய வந்து விரும்பல. பல புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமியோட மார்க்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்ல போனா, 1947 காந்தி வந்து சுதந்திரம் வாங்கும் போதும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியனா இரு, இஸ்லாத்தின் சட்ட திட்டத்துக்கு ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை வந்து அந்த முன்னோர்கள் யாருமே பின்பற்றல. இன்னைக்கு அம்பேத்கர் வழியில வந்து சட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு ஜனநாயக ரீதியா வந்து அதுல எவ்வளவு ஓட்ட உடச்சல் இருக்குது. இப்ப அந்த சப்ஜெக்ட் பண்ணுவோம், நம்ம அரசியல் ரீதியா பேசுற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, இப்ப வந்து நான் இஸ்லாத்துல வந்து ரொம்ப விரும்புற இந்த மார்க்கம் எனக்கு பிடிச்சிக்குது. நான் இந்துவா இருந்து இந்த மார்க்கங்களுடைய விதிமுறைகள், கடைமுறைகள் எல்லாம் வந்து கடைபிடிச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்துவா இருந்து தான் பண்ணணுமா, இல்ல இஸ்லாத்துக்கு வந்து பண்ணணுமா? இது என்னோட கேள்வி. அழகான விஷயத்தை கேட்கிறாரு. இந்த இஸ்லாத்துல உள்ள நல்ல விஷயங்களை இஸ்லாத்துக்கு வந்துதான் நான் கடைபிடிக்கணுமா, அல்ல இந்துவா இருந்தா நான் கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எப்ப கடைபிடிக்கிறீங்களோ வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வருவதுன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சடங்கெல்லாம் கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு மதகுருவை பார்க்கணும், அதுக்கு ஒரு மந்திரத்தை ஓதணும், அதுக்கு சில விஷயங்கள், அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எப்ப நீங்க மனசுல நம்பி கடைபிடிக்கிறீங்களோ அதான் இஸ்லாத்துல. இந்துவா பேர்லாம் கூட முக்கியம் கிடையாது இஸ்லாத்துல. நீங்களா விரும்பி மாத்திக்கலாமே தவிர பேரை மாத்தணுங்கிறது முக்கியம் கிடையாது. பேர் அதே பேர்ல இருந்தீர்களாலும் மார்க்கத்துல கட்டாயம்லாம் கிடையாது. நீங்களா விரும்பி அதை வந்து ஒரு யூனிட்டா சேர்ந்துக்கிறோமே நினைச்சா தான் அது உங்களுக்கு விருப்பம் இருக்குதா செய்யலாமே தவிர சட்டம் கிடையாது. அப்ப நீங்க எப்ப மனசார நம்பிட்டீங்களோ அப்பவே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து இப்ப இந்துவா இருக்க மாட்டீங்க. எப்ப இந்த ஒரு இறைவன் தான் நம்பிட்டீங்க,
இந்த தொழுகை முறை பிடிச்சி தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, அப்ப அதான் வர்றதுக்கு அர்த்தம். வருவதுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு கேட்டா, ஒரு தொப்பியை தலையில மாட்டிக்கிறேன்னு அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலத்தை உண்டாக்கிறேன்னு இப்படி எல்லாம் நீங்க நினைத்து கொண்டு அதை கேட்கறீங்க. அப்படிலாம் ஒரு சடங்குலாம் கிடையாது. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றாங்களோ அவங்க அப்படி அது இருந்து கொண்டே 100% பின்பற்றலாம். அதுல இதுல இருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேயா? நான் ஒசூர்லேருந்து வரேன். என் பேர் சண்முகம். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கடவுள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுல மூட நம்பிக்கை வந்து எக்காலத்துக்கு வந்து கலக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் வந்து கடவுள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அது தவறுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்ப ஆக்சுவலா நான் வந்துட்டு இங்க இருக்கேன், ஒரு தனி அறையில இருக்கேன். கடவுளை எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொன்னா கடவுள் போட மாட்டார். அதே சமயத்தில் நான் பேசிக்க இப்போ இந்துவா இருக்கேன். இப்போ கூடிய சீக்கிரத்தில் நான் முஸ்லீமா மாற போறேன். அந்த மாற்றம் வந்து என்னுடைய மனசுல ஏற்பட்டதுன்னு தவிர அது கடவுளை உண்டு பண்ணது கிடையாது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா, கடவுள் அப்படின்னாவே கடை என்றால் வெளியே, உள் அப்படின்னா உள்ள, நம்முடைய மனசுக்குள்ள உள்ளேயும் வெளியேயும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா தான் கடவுள். கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாமே கடவுள் தான் நடத்துறாரு அப்படின்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. அதுக்கு நீங்க ஒரு விளக்கத்தை தரணும். என்னுடைய குறிப்பு. அதாவது எல்லாமே கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்வதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்க நானே தான் விரும்பி ஏற்றுக்கிறேன்னு, நான் வந்து பசிச்சா நான் தான் போய் சாப்பிடணும், பசிக்குதுன்னா தன்னால வந்து சாப்பாடு வராது, நான் தான் உழைக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாம் கடவுள் செயல்னா அது எப்படிங்கிறது அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவர் கேட்டதை நபிகள் நாயகமே கேட்டுக்கிறாங்க. இது வந்து இது அவர் சொல்றதே இஸ்லாம். அவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்றும் சொல்லல. நபிகள் நாயகத்துல ஒருத்தர் வந்து நான் வந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுருமான்னு கேட்கிறாரு. முதல்ல ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அப்புறமேல இறைவன் நம்பிக்கை வை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒட்டகம் இருக்குல்ல அதை அவிழ்த்து விட்டு கடவுள் பாத்துக்கிறாரு அப்படின்னு விடாதப்பா, முதல்ல செய்யற வேலை ஒழுங்கா செய்யு, அதை அவிழ்த்து கொண்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். அதே மாதிரி உழைக்காம நீ விதியை நம்பிக்கிட்டு சில பேர் சோம்பி இருக்க சொல்லுவாங்கல்ல, கடவுள் நாதம் வைத்தியம் செய்யாத, நோய் வந்துருச்சு, நோய் வந்தா கடவுள் நினைக்கும் போது போகும் அப்படின்னு இஸ்லாம் இருக்க சொல்லுதாங்க. அப்படி சொல்லல, மருத்துவம் செய்யுங்கள் நீங்கள், நபிகள் நாயகம் உத்தரவு போடுறாங்க, மருத்துவம் செய்யுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, எந்த இறைவன் நோயை தந்திருக்கிறானோ அவன் தான் மருந்தையும் தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க. அப்ப நோய் வந்தா மருத்துவம் செய்யி, பசிச்சா உழைச்சி சாப்பிடு, அல்லது வியாபாரம் பண்ணு, பொருளாதாரத்தை தேடு, தொழுகை முடிஞ்சவன குர்ஆன்ல இருக்கிறது, எப்ப தொழுகை முடிகிறதோ விரைந்து ஓடுங்கள், பொருளாதாரத்தை தேடுவதற்காக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால நாம தான் விரும்பி செய்கிறோம், நாம தான் தீர்மானிக்கிறோம். நல்ல அதனாலதான் இறைவன் பரிசு தர்றான். நாமளா தீர்மானிக்கலன்னா, நான் கெட்டவனா செய்யறது இறைவன் தான் எனக்கு தீர்மானிக்கிறான்னா என்னை எப்படி நரகத்தில் போடுறது, நீங்க உங்களை எப்படி சொர்க்கத்தில் போடுறது, போட முடியாது. அப்ப இறைவன் சொர்க்கம் நரகம் எல்லாம் கொடுக்கிறாருன்னு கேட்டா நம்மளா செய்யறதுனால தான் கொடுக்கிறாரு, நீ தானே செஞ்ச, அதுதான் அது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் விதி என்ற ஒரு டாபிக் இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லுவது தெரியுமா? இந்த உலகத்துல வாழும் போது மனுஷனுக்கு வந்து அவன் தாங்க முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டு போயிடும். நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வைங்களேன், அவ்வளவும் ஒரு செகண்ட்ல காலியா போச்சு. கோடி கோடியா கஷ்டப்பட்டு 25 வருஷம் உழைச்சி சம்பாதிக்கிறான், அவ்வளவு தொகை ரூபாயும் ஒரு வினாடி நேரத்தில் ஏதோ ஒரு அமெரிக்காக்காரன் கொண்டு போட்ட மாதிரி கம்ப்ளீட்டா காலியா போச்சு. இப்ப சந்தில நிக்கிறேன். இப்ப நான் என்ன ஆகும் தெரியுமா? அந்த 25 வருஷ உழைப்பு எல்லாம் போய் தெருவில் நிற்கும் பொழுது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். போச்சு, நான் என்ன பண்ணுவேன் அடுத்து, எனக்கு என்ன பிச்சை எடுக்க இயலுமா? நான் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து என்னை கீழே இறங்க விடாது. நான் அப்படி சொகுசா வாழ்ந்திருப்பேன், யாருமே கேட்கவும் இயலாது, பிச்சை எடுக்கவும் இயலாது, அதே நேரத்தில் விருந்தரில் படுக்கவும் இயலாது, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கவும் இயலாது. என்ன எனக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடும். இப்படி வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, உனக்கு தாங்க ஒண்ணாத துன்பம் ஏற்படுமானால் இது இறைவன் நாடியது என்று அப்படி இறக்கி வச்சு பாரு, உனக்கு ஒரு சுமை தாங்கியா பயன்படும். இஸ்லாம் அந்த நேரத்தில் தான் சொல்லுது. வேற எந்த முன்னேற்றத்தையும் இஸ்லாம் தடுப்பதற்கு சொல்லல.
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தாங்க ஒண்ணாத துன்பம் உனக்கு வந்துருச்சா, அப்ப நீ இப்படி நினைச்சு பாரு, நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம், இறைவன் நாட்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு. அடுத்த நாள் நார்மலுக்கு வந்துடலாம். 6 மாசத்துக்கு அந்த அந்த சோகம் வந்து நம்மளை பீடிக்காது. 3வது நாள்ல முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்கு வந்து 40 நாள்ல சோகம் அனுபவிக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் யாருமே. முஸ்லீம்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டா, அதிகமா துக்கமா இருப்பதை 3 நாளைக்கு தான் நாங்க இருக்கோம். பொண்டாட்டி செத்து போனாலும் சரி, தகப்பன் செத்தாலும் சரி, புள்ள செத்தாலும் சரி, கோடி கோடியா நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, 1 நாள் வீட்டுல படுத்துக்கிட்டா குற்றம் இல்லை, 2 நாள் படுத்துக்கிட்டா குற்றம் இல்லை, 3 நாள் படுத்துக்கிட்டா குற்றம் இல்லை. 72 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் சாதாரண மனிதனா வெளியே வந்துடணும் இஸ்லாம் சொல்லுது. 3 நாளைக்கு மேல எந்த சோகமும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அது ஏன் எங்களுக்கு சாத்தியமாகுதுன்னு கேட்டா, 3வது நாள்ல நாங்க நார்மலா வந்துருவோம். 3வது நாள்ல பிரியாணி ஆக்கி போட்டு சாப்பிடுவாங்க முஸ்லீம்கள் வீட்டுல, பார்த்துருப்பீங்க. இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அது வந்து மார்க்கத்துல தப்புவது, அது ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்துக்கு சொல்ல வர்ற 3வது நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டா, அது பயங்கரமா விருந்து நடக்காங்க. 3 நாளைக்கு தான் நாங்க எதுக்குமே கவலைப்படுவோம், 4வது நாளைக்கு கவலைப்பட மாட்டோம். ஏன் அப்படி செய்யறோம்னு கேட்டா, இதை தந்தது வந்து இந்த சுமை தாங்கிதான். இப்ப சமீபத்தில் வந்து கேரளாவில் அதிகமான தற்கொலைகள் நடக்குது. அதிகம் படித்த மாநிலம் இத்தனைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக படித்தவர்கள் உள்ள ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா கேரளா தான். அதிகமான கல்வி அறிவு பெற்றவர்களை கொண்ட ஒரு மாநிலம். அங்கதான் தற்கொலைகளும் இந்தியாவில் அதிகமா இருக்குது. படித்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் தான் தற்கொலை அதிகமா இருக்கிறது. அப்ப அதை வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க, ஏன் தற்கொலை நடக்கிறது, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது பல கோணங்கள் ஆய்வு பண்றாங்க. அதுல ஒரு கோணம் என்னன்னு கேட்டா, மத ரீதியாக அந்த ஆய்வு எடுக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை % பண்றாங்க, இந்துக்கள்ல எவ்வளவு பேர் பண்றாங்க, இந்த இடதுசாரி மத நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் பண்றாங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்த ஆச்சரியமா, இந்த இடதுசாரி பகுத்தறிவாதிகள் எல்லாம் விட குறைவாக முஸ்லீம்கள் கம்மியா தற்கொலை பண்றாங்க. உள்ளதுலேயே ரொம்ப குறைந்த சதவீதத்துல முஸ்லீம்கள் தற்கொலை பண்றாங்க, அவங்கள தற்கொலை ஜாஸ்தி பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரத்தை கொடுக்கறாங்க. வெறும் புள்ளி விவரத்தை கொடுக்காம காரணத்தையும் சொல்றாங்க. அதான் முக்கியம். இது காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க மத நம்பிக்கை அடிப்படையில எல்லாம் இறைவன் சேர்ந்து தூக்கி வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சாவணும் நினைக்கக்கூடிய நேரத்துல இதுக்கு கடவுள் இதுக்கு போய் நம்ம சாவ முடியுமா, எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சு விட்டோம், நடக்க வேண்டிய நடந்து போச்சு என்று அவர்கள் ஒரு சுமை தாங்கி மாதிரி அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த தற்கொலையை தடுத்ததை இந்த நம்பிக்கைங்கிறாங்க. அப்ப மனிதனுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி நடக்க வேண்டிய காரியங்கள்ல விதியை பேசக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். நடந்து முடிஞ்சிருச்சா அப்ப நமக்கு ஒரு நிறைவை தருவதற்காக வேண்டி நீங்க விதியின் தூக்கி சுமையை வைங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு இஸ்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்துலதான் உங்களுக்கு அதை பேச சொல்லுதே தவிர மற்றபடி உழைக்க சொல்லுது, சம்பாதிக்க சொல்லுது, நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கு, நீங்க தீமை செஞ்சா உங்களுக்குன்னு சொல்லுது, நல்லது அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுது, தீமையை போய் எடுத்து பிரச்சாரம் பண்ணுங்கிறது. இதெல்லாம் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுது. மனிதன் அவன் தான் தீர்மானிக்கிறாங்களுக்கு ஆதாரமா இருக்குது. அதனால ஒரே ஒரு % இப்படி சொல்லுது இஸ்லாம். இங்க சொல்லுங்க. என்னோட பேர் ராஜு, நான் பெங்களூர்ல இருக்கேன். இப்ப ஐயா சொன்ன பிரகாரமா எல்லாரும் அரேபிய நாட்டுல இருந்து யாரும் இந்தியாவுக்கு வரல, எல்லாரும் இங்கிருந்து ஒரு இதுல இருந்து உருவானவங்க வச்சுக்கீங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற முஸ்லீம்கோ அரேபிய நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அரேபிய நாடு எதனா ஒரு கேம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதுக்கு அதாவது ஒரு வெற்றியை இது பண்றாங்க. அதே ஒரு உணர்வை இந்தியா விளையாடும் போதும் இந்தியாவுடைய எந்த ஒரு காரியத்துக்கு ஈடுபடுத்துறதுல அது என்ன காரணம்? இது ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. அதாவது விளையாட்டுகள் போட்டிகள் நடக்கும் பொழுது, உதாரணமா கிரிக்கெட் மாதிரி நடக்கும் பொழுது, இங்க உள்ள முஸ்லீம்கள் இங்கேயே பிறந்திருந்தும் கூட, அரபு நாட்டில இருந்து இவங்க வராம இருந்தும் கூட, இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அரபு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு அப்படி சொல்றாரு அவரு. பாகிஸ்தானுடைய டீமுக்கு என்ன செய்யறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அது என்ன நியாயம்? ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு. இதுல வந்து நம்ம 2 விஷயத்தை நான் உங்களுக்கு இதுலயும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டு ஒரு நாட்டினுடைய பக்தியை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. கிரிக்கெட் ஒரு விளையாட்டு, விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும். இப்ப நம்ம இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் வந்து ஜெயிச்சுட்டு வந்துருச்சு, அமெரிக்காவோட போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. இதனால தேசத்துக்கு என்ன? தேசத்துக்கு ஒரு ஜான் எல்லை ஏதாவது கூடி போச்சா, அல்ல ஏதாவது ஒரு பெரிய செல்வம் நமக்கு கூடி போயிருமா? ஒண்ணுமே கிடையாது. அந்த விளையாடியவர்களுக்கு பணம் கிடைக்கும், ஆளுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர
ஒரு 7 பேர் போய் ஒரு 11 பேர் போய் ஒரு விளையாட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டிய ஆட்டம் போட்டுக்கிட்டு என்னமோ ஒரு அந்த நாட்டையே கைக்குள்ள எடுத்த மாதிரி அமெரிக்கா ஈராக்க கைப்பற்றின மாதிரி நம்ம அப்படி ஆட்டம் போடுறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தோத்து போயிட்டு வந்தாங்க வைங்க, ஏர்போர்ட்ல ஆளுக கூழ் முட்டையும் தக்காளியும் ரெடியா இருக்கும். அவங்களா ஏர்போர்ட்ல இறங்க முடியுமா அந்த ஆளுகளுக்கு? தோத்து போயிட்டு வந்து இறங்குனா அவன் வீட்டை போய் தாக்குறது, அவங்கள தாக்குறது ஒரு விளையாட்டு. இவனும் ஜெயிப்பான் அவனும் ஜெயிப்பான். நாம எந்த விளையாட்டை விரும்புறோமோ அதை ரசிக்கலாம். எனக்கு வந்து அமெரிக்காவுடைய டீமை பிடிச்சின்னு சொன்னா விளையாட்டு அந்த டீமை நான் ஆதரிக்கலாம், அது தப்பு கிடையாது. எனக்கு இங்கிலாந்து டீம் பிடிச்சின்னு சொன்னா அந்த டீமை நான் ஆதரிக்கலாம். இந்தியாவுக்கு எந்த பெருமை இதனால கிடையாது. எதுல பெருமை? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது, அப்ப நம்ம இந்தியாவை ஆதரிக்கணும். அதுல இந்தியா ஜெயித்தால் அதான் ஜெயிப்பு. இந்தியாவுக்கு சீனாவுக்கு சண்டை நடக்குது, அப்ப நம்ம சீனாவுல ஒரு ஜானை பிடிச்சாலும் சரி, ஒரு 10 பேரை வீழ்த்தினாலும் சரி, 10 டேங்க் அடிச்சாலும் சரி, அப்படி நம்ம காலர் தூக்கி விட்டுட்டோம்னு சொன்னா அது தேசத்துக்கு யூஸ் பண்ண தேசத்துக்கு நன்மை. இதை நம்ம முதல்ல வழங்கிக்கணும். ரெண்டாவது வழங்கிக்கணும், இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்களே தேசத்துக்காக விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. எல்லாம் ரூபா வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பெட்டிங் எல்லாம் சூதாட்டத்துக்கு விளையாடலாம். நீங்க நினைச்சிட்டு போய் ஜெயிப்பான்னு சொல்லி நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு இந்திய டீம் வந்து ஜிம்பாப்வே அணியில போய் தோக்கும், அல்லது பங்களாதேஷ் அணியில போய் தோக்கும். பங்களாதேஷ் அணியில வந்து இந்தியா தோக்கலாமா? ஒரு ஈக்குவலான ஒரு அணியில ஒரு பாகிஸ்தானோட தோத்தா, ஒரு இலங்கையோட தோத்தா, ஒரு மேற்கு இந்திய தீவுகளோட தோத்தா, ஒரு ஆஸ்திரேலியாவோட தோத்தா ஒரு நியாயம் சொல்லலாம். நேற்று வந்து பங்களாதேஷோட போய் தோத்தா என்ன அர்த்தம்? விஷயம் என்ன? அங்க சூதாட்ட பந்தயம் கட்டுவாங்க, இந்தியா தோக்குங்கிற என்ன சொல்ற? இவன் என்ன செய்வான்? இந்தியா எப்படி பங்களாதேஷ் தோக்கும் ஜெயிக்கத்தான் செய்யுவான். எவ்வளவு பணம்? ஒவ்வொருத்தருக்கே ரூபா வாங்குறது 1000 கோடி 10,000 கோடி வாங்கிடுவான். இவங்களை கூப்பிடுற கிரிக்கெட்டுக்காரன், டேய் நீ தோத்து போகணும், ஜெயிச்சா உனக்கு எவ்வளவு தருவாங்க? 1 கோடி தருவாங்களா? தோத்து போ 2 கோடி ரூபா தர்றேன். நீ ஜெயிச்சா 1 கோடி தானே தருவாங்க. இப்ப தோத்து போட 2 கோடி ரூபா தர்றேன். வேணும்டே என்ன செய்வாங்க? ரன் அவுட் ஆவாங்க. இப்ப தட்டு வாங்கி ஓடவே கூடாது, ரன் அவுட் ஆவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தெரியும் இதுக்கு போய் நம்ம கூட ஓட மாட்டேங்க, ஓடுறான் எதுக்கு ஓடுறான், இந்த கணக்கு அடிச்சுவாங்க. நம்ம நல்லா தெரியுது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓய் வேணும் அடி வாங்குவாங்க. ஒரு ரன்னோட எடுக்க போய் தெரிப்பாங்க. இதெல்லாம் என்ன விஷயம்? பேசியாச்சுன்னு அர்த்தம். இதுதான் தேசபக்தியா? இவர்களை நம்பிய தேசத்தை வந்து செய்யறது. உலகத்தில் உள்ள வெளிநாட்டு கம்பெனிக்கு பூரா வேலை போறோம். செருப்புல இருந்து வண்டியில இருந்து இதைத்தான் நான் குடிக்கிறேன், இதைத்தான் நான் ஓட்டுறேன், இதைத்தான் அணிகிறேன், இப்படி ஏமாத்தி இது வேற விஷயம். வண்டிலையும் ஓட்டுவாரு, பெப்சியும் குடிப்பாரு, எல்லாத்திலையும் விளம்பரம், கோடிக்கணக்கான ரூபாய் இதான் விளையாட்டுங்கிறது. அதனால விளையாட்டை நம்ம அளவுகளை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த பாகிஸ்தான் இந்தியா விளையாடக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சிவசேனை மாதிரியான ஆளுக்கு அதை ஒரு பெரிய தேசபக்திக்கு அளவுகோல் சொல்லி வெறியாட்டம் போடும்போது இவன் என்ன செய்யறான்? வேணும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இருக்கிறான், இல்லைன்னு நான் சொல்லல. இது பெரிய டேஞ்சர், தப்பு. இது பாகிஸ்தானுக்கு நமக்கு என்ன இருக்குது? பாகிஸ்தானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இந்த நாடு பிரிவினை ஆகக்கூடிய நேரத்திலேயே பாகிஸ்தான் ஒரு நாடு பிரியுது, எல்லாரும் போங்கன்னு சொன்னாங்க. அப்பவே நம்ம தேர்ந்தெடுக்காம உட்கார்ந்து இருந்தாங்க. நம்ம பிறந்த அன்னைக்கு போயிருப்போம். அன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே நீங்கள் போறதா இருந்தா போகலான்னு சொன்னாங்க. அப்ப நினைத்திருந்தால் இங்க உள்ள இந்த 20 கோடி முஸ்லீம் போயிருந்தாங்கன்னா பெரிய சக்தியா மாறி போயிருப்பான். நாங்க என்ன நினைச்சோம்? எங்க அப்பா மாட்டம் போக விரும்பவே இல்லை. நாங்க எங்க மண், நாங்க பிறந்த பூமி, நீ போறவன் போடான்னு சொல்லி விட்டோமே தவிர இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒருத்தனுமே போகல. இந்த பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சுங்கிற வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு பெங்களூர்ல இருந்து போயா பிரிஞ்சு போயா உண்டாக்குனா அப்படி கிடையாது. அதாவது பாகிஸ்தான் என்பது வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கு, அது வந்து பஞ்சாபுடைய ஒரு பகுதி. பஞ்சாப் என்ற மாநிலம் இருக்கு பாருங்களேன், அதை வந்து பாதியாக்கி தான் பாகிஸ்தான் ஆக்கி இருக்கலாம். நம்ம இந்தியாவில் பஞ்சாப் இருக்குல்லங்க, அந்த பஞ்சாபோட சேர்ந்ததுதான் இப்போ உள்ள பாகிஸ்தான். இப்ப பங்களாதேஷ் இருக்கு பாருங்க, அது வந்து இந்தியாவுடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்தது. இப்ப மேற்கு வங்காளம் இங்க ஒரு மாநிலம் இருக்கிறது. இந்த மேற்கு வங்காளத்தினுடைய இன்னொரு பகுதி வந்து பங்களாதேஷாக இப்ப இருக்கிறது. அதே மாதிரி வந்து பஞ்சாப் இப்ப நம்ம நாட்டில் இருக்கிறது, இதனுடைய இன்னொரு பகுதி இப்ப பாகிஸ்தானா இருக்கிறது. அது எப்படி பிரிச்சாங்கன்னு கேட்டா, பஞ்சாப் மாநிலத்தில் அந்த பாதியில கூட முஸ்லீம்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க. அந்த பாதி அப்படியே அறுத்து அப்படியே நிலத்தோட அவனை கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து யாரும் போகல, அந்த மண்ணுல உள்ளவன் அப்படி இருந்துகிட்டானே தவிர நாங்களும் யாரும் பாகிஸ்தானுக்கு போகல. இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல உள்ளவன் வந்து அவன் மண்ணுல தான் அவன் இப்பவும் இருக்கிறான். அந்த அறுக்கும் போது பஞ்சாபை நாங்க வச்சுக்கிறோம், கிழக்கு பஞ்சாப மேற்கு பஞ்சாப நாங்க வச்சுக்கிறோம், கிழக்கு பஞ்சாப நீ வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அதை பாகிஸ்தான் ஆக்குனாங்க.
அதே மாதிரி வங்காள மாநிலத்தில் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிக்கப்படாம ஒரே வங்காளமா இருக்கும் பொழுது அதுலயும் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க. முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற இந்த பகுதியை பூரா வெட்டி அதையும் பாகிஸ்தான் கொடுத்தாங்க. அப்புறம் 2 நாடா போச்சு. அது ஒரு விஷயம். அந்த வங்காளத்தினுடைய ஒரு பாதியும் பஞ்சாபுடைய ஒரு பாதியும் தான் பாகிஸ்தான். அங்க நாங்கள் யாரும் போய் இந்தியாவில் பிறந்த யாரும் போய் நாங்கள் போய் அதை நினைக்கவில்லை. வங்காளத்தில் இருந்த முஸ்லீம் அப்படி அவன் இடத்துல இருந்து கொண்டான். நீங்க எங்க அறுத்து விட்டீங்க, அவன் அங்க இருந்துக்கிட்டான். இங்க இருந்து போனது எவ்வளவு? தமிழ்நாட்டில இருந்து ஒரு 160 பேர் மொத்தத்துல போனாங்க. சென்னையில இருந்து இவ்வளவுதான் பெரிய இந்தி இஸ்லாமிய நாடு உண்டான்னு சொல்லி போனாங்க. நாங்களும் யாருமே போகல. அதனால அந்த வாசல் திறந்து விட்ட காலத்திலேயே இந்த மண்ணில் பிறந்த ஒரு முஸ்லீமும் நாங்க பாகிஸ்தான் பக்கம் போகாம நாங்க இங்க இருந்திருக்கிறோம். இத முஸ்லிம்கள் உணர்ந்து அவர்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இது நம்ம மண்ணு, நம்ம சொத்து, நம்ம பிறந்த மண்ணு. அவன் பாகிஸ்தான்காரன் ஒரு குண்டை கொண்டு போட்டான்னு சொன்னா அப்துல் காதரும் சாவுவான், ராமசாமியும் சாவுவான். அதையும் வச்சுக்கணும். பெங்களூர்ல ஒன்னாவது ஒரு அட்டாக் பண்றான். அப்ப இந்துவாதான் சாவுவானா, முஸ்லீம் சாவ மாட்டானா? அப்ப நமக்கு பாதுகாப்பு நம்ம நாட்டில் இருக்குது என்பதை உணர்ந்து விளையாட்டில் கூட இப்படி ஒரு எண்ணம் தர்ற காரணத்தினால இது தேசபக்திக்கு அளவுகோலா இல்லாட்டாலும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அது தேச விரோதி என்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் என்பதை முஸ்லீம்களுக்கு நம்ம சொல்லுங்க. இது ஒரு அளவுகள் இல்ல, இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு பண்ணும்போது மட்டும் அப்படி ஒரு எண்ணம் உண்டாகும், முஸ்லீம் பண்ணும்போது உண்டாகும். அதனால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றது ஒரு அறிவுரையாகும். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவுரையா சொல்லிடணும், அதை நியாயப்படுத்த முடியாது. ஐயா, என்னுடைய பேரு முருகு சுப்பிரமணியம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரே தான். எனக்கு ஒரு சந்தேகம். இந்துக்கள் அன்பே சிவம் என்றான், கிறிஸ்தவங்க லவ் இஸ் காட் என்றான். அமெரிக்கன் டாலர்ல கூட லவ் இஸ் காட் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. லவ் இஸ் காட் இஸ்லாம் மதம் நம்புகிறது என்று நினைக்கிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றான். நீங்க யார் காலையும் விழுந்து கூடாதுன்றீங்க, அது தவறுன்னு. நாங்க அன்னையும் பிதாவும் காலில் விழுந்தாலே தெய்வத்துக்கு காலில் விழுந்ததுக்கு சமம்னு தான் போதிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஈராக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45% சுன்னி முஸ்லீம் இருந்தான், 50% ஷியாஸ் இருந்தாங்க. இந்த ஷியாஸுக்கும் சுன்னிக்கும் என்ன வித்தியாசம்னு எங்களுக்கு தெரியல. ஒண்ணு, அதுல இந்த ஷியா முஸ்லீமை அடக்கியே வச்சிருந்தான். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் சண்டே இதனால தான் வந்தது. அங்கேயும் அன்பே சிவம்ன்றத மாதிரி அன்பே தான் நீங்க கடவுள்னு நினைச்சா இவங்களையே அடக்கி வச்சாங்க. இதனால இந்த உங்களுக்குள்ளேயே மத குழப்பம் இருக்கிறத, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீம்கள்ல பெரிய பிரிவாக கருதப்படுவது ஷியாங்கிறதும் சன்னிங்கிற ஒரு பிரிவையும் தான் சொல்லுவாங்க. ஷியா என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உலகத்தில் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா ஈரான் என்ற நாட்டில் முழுக்க முழுக்க ஒரு 90% ஷியாங்கிற பிரிவினர் இருக்கிறார்கள். ஈராக்கில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 50% ஷியாக்கள் இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் எல்லாம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் எல்லாம் அப்படி ஒரு பிரிவு கிடையாது. இப்போ 150 கோடி முஸ்லீம்கள்ல அவங்க ஒரு 10 கோடி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த ஷியா சன்னின்னா என்ன வேறுபாடு, அதை நீங்க தெரிந்து கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நபிகள் நாயகம் அவங்க மரணித்த பிறகு அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். நபிகள் நாயகத்துடைய தோழர் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஜனாதிபதியா வர்றார். அவர் மரணித்த பிறகு உமர் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அப்போலாம் முஸ்லீம் சமுதாயம் ஒன்னா தான் இருந்தது. அவர் கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அப்போ முஸ்லீம் சமுதாயம் ஒன்னா தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் அலி என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அலி யாருன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய மகளை திருமணம் செய்தவர் மருமகன். அலி என்பவர் நபிகள் நாயகத்தினுடைய மகள் பாத்திமா என்பவரை திருமணம் செய்தவர் தான் அலி என்பவர். அவர் 4வது ஜனாதிபதியாக நபிகள் நாயகத்துக்கு பிறகு 4வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்ற உடனே அங்க ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. என்ன குழப்பம் கேட்டா, அவருக்கு முந்தைய ஜனாதிபதி உஸ்மான் இருக்கார்ல, அவர் கொல்லப்பட்டது கொல்லப்பட்ட அந்த கொலையாளிகளை அலி கைது செய்யல,
அவர்களை தேடி பிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தல என்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட பரவுது. உண்மையில் அவர் செய்யவும் இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த உஸ்மானை யார் கொன்றாங்க என்று அவங்களை பார்த்து தேடி பிடித்து அவர்கள் மீது அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மரண தண்டனையை நிறைவேற்ற நடவடிக்கையை அலிங்கிறவர் எடுக்காததுக்கு அவர் தரப்புல ஒரு ரீசன் என்னன்னு கேட்டா, ஒரு உஸ்மானே கொள்ற அளவுக்கு நாட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, கொந்தளிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னா இன்னும் ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு பயந்து கொண்டு அவர் எடுக்கவில்லை. அவர் எடுக்கலன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அலிக்கு எதிராக முஸ்லீம்கள்ல ஒரு கணிசமான பேரை திரள்றாங்க. அதுல நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அவங்க தலைமையில ஒரு பெரிய படையே உருவாகுது. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா தலைமையில அலிய உஸ்மானை கொன்ற கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, இதை விடக்கூடாது, அவரை ஆட்சியிலிருந்து நான் அகற்றிய தீர்வேன், அது நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷாங்கிறவங்க பெரிய படையை, அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க மக்காவுக்கு, அங்கிருந்தே ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அலி அவர்களோடு யுத்தம் செய்கிறார்கள். பெரிய நபிகள் நாயகத்துக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒட்டக போர் என்றதுக்கு பேர். அதுல கடுமையான முறையில் ஒரு பல நாட்கள் நடந்த யுத்தத்தில் சில நேரங்கள் ஆயிஷா அவங்களுடைய கை கூட ஓங்குனுச்சு, கடைசியில அலியுடைய கை ஓங்கி அவங்க தோத்துறாங்க. இப்படி தோத்த பிறகும் கூட அலிக்கு எதிரான அந்த கசப்பு உணர்வுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அலிக்கு சப்போர்ட், அரசியல் சப்போர்ட் பண்ணுவதற்காக மத ரீதியாக அவருக்கு சில கூடுதல் தகுதி இருக்குன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அலி சாதாரண ஆள் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், அலிதான் நபிகள் நாயகத்துக்கு பிறகு உண்மையில் ஆட்சிக்கு வர தகுதியானவர், மற்ற 3 பேருக்கு ஏமாத்தி விட்டாங்க, அந்த அளவுக்கு இவருக்கு தனித்தகுதி இருக்கிறது, நபிகள் நாயகம் இவருக்கு தான் விசேஷமான ரகசியமான செய்திகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு அடுத்த நிலை யாருக்கு இருக்குன்னு கேட்டா அலிங்கிறவருக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்ற மாதிரி சில கதைகளை நபிகள் நாயகம் சொன்னதாக அவிழ்த்து விட்டு அவருக்கு மத ரீதியாக மக்கள் ஆதரவு திரட்ட ஆரம்பிச்சாங்க. அரசியலுக்காக வேண்டி நபிகள் நாயகமே இவரை தான் புகழ்ந்தாங்க, இவருக்கு நிகராக ஒருத்தருமே கிடையாது, நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தார் தான் ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகத்துடைய பரம்பரையில் உள்ளவங்க தான் ஆளணும், வேறவங்க ஆளக்கூடாது, அதனால அபூபக்கர் உமர் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு தப்பு, ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஆதரவாளர்களுக்கு பேர் தான் ஷியா. ஷியாங்கிற சொல்லு ஷியாக்கு நேரடி அர்த்தம் பார்ட்டின்னு அர்த்தம். அந்த சொல்லு முழுமையான சொல்லு என்னன்னு கேட்டா ஷியா அலி. அந்த சொல்லுடைய முழு வெர்ஷன் என்னன்னு கேட்டா ஷியா அலி என்றுதான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. அலி பார்ட்டின்னு அதுக்கு அர்த்தம். ஷியா அலின்னு அர்த்தம் அலி பார்ட்டி. அலி பார்ட்டின்னு சொல்லி இந்த அலியை நீக்கிட்டு பார்ட்டின்னு இதுக்கு பேரா போச்சு. ஷியாங்கிறது அலிங்கிறவர் நபிகள் நாயகத்தினுடைய மருமகனை புகழ்ந்து சொல்வதற்காக, அவருக்கு அரசியல் செல்வாக்கு உண்டாக்குவதற்காக வேண்டி மதத்தை தப்பாக ஒரு கூட்டம் பயன்படுத்தி செல்வாக்கை உயர்த்தினாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அலியுடைய மரணத்திற்கு பிறகு அப்புறம் என்னமோ உங்களை தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் மாதிரி ஆச்சு. அவர்கள்ட்ட இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நபிகள் நாயகமா வர்றது அலிக்கு தான் அந்த பதவி வந்துச்சு, சின்ன பிள்ளையா இருந்தா நபிகள் நாயகத்தை நியமிச்சுட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் ஒரு கதைகளை சொல்லி அலியை புகழ ஆரம்பிச்சாங்க. அவருடைய அடக்க ஸ்தலத்தை கும்பிட ஆரம்பிச்சாங்க. அவருடைய மகன்கள், அவருடைய பேரப்பிள்ளைகள் அடக்கம் பண்ண இடங்களெல்லாம் அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மண்ணை எடுத்து தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பெரியார்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த இப்ப சொல்றோம்ல தர்கா வழிபாடு, இது எல்லாமே ஷியா என்ற குரூப்ல இருந்து வந்த ஒரு சித்தாந்தம் தான். இது அலியை ஆதரிப்பதற்காக உண்டாகி, அது அலிக்கு சன்னிங்கிறவங்க யாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்துல பாரம்பரியத்திற்கு மதிப்பு இல்லை, குலத்திற்கு மதிப்பு இல்லை, கோத்திரத்துக்கு மதிப்பு இல்லை, அவங்க குடும்பம் தான் ஆள வேண்டும் என்று அவங்க சொல்லல, அது பொய். அப்படி சொல்லி இருந்தால் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், நெருக்கமான தோழர்கள் அபூபக்கர் ஆட்சியில் அமர்த்திருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் உமர் ஆட்சியில் அமர்த்திருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதுனால இவர்கள் சொல்றது பொய். இஸ்லாம் சமத்துவமா இருக்கும், சகோதரத்துவமா இருக்கும், அதுல இந்த மாதிரியான காரியம் எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் சன்னிங்கிறவங்க. அதே மாதிரி அலியுடைய மகன் ஹுசைன்கிறவர், அவர் என்ன பண்ணார்னு கேட்டா, அப்போ உள்ள ஒரு ஆட்சியை எதிர்த்து அவர் போருக்கு போனார். சின்ன கூட்டம் தான் அவருக்கு பின்னாடி போச்சு, ஒரு 75 பேர். அந்த போர்ல அவர் கொல்லப்பட்டார். நபிகள் நாயகத்தினுடைய பேரன் இணைஞ்சிட்டாரு, கொல்லப்பட்டார். அந்த இடம் தான் கர்பலாங்கிறது.
இப்ப ஈராக்ல கர்பலான்னு சொன்னாங்கல்ல புனித தலம்னு, அதுலதான் நபிகள் நாயகத்துடைய பேரன் வந்து கொல்லப்பட்ட இடம். அந்த கர்பலாவுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அதை எல்லா வீட்டிலும் வச்சிருப்பாங்க. ஷியாக்கள் என்பவர்கள் இந்த மண்ணை இதுகளெல்லாம் புனிதமாக்க கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதே மாதிரி அவர் கொல்லப்பட்ட நாள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு ரத்தம் ஓட ஓட தெருவில் ஊர்வலம் போவாங்க. ஹுசேன் ஹுசேன் கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, ஊர்வலம் போவாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பேரர் கொல்லப்பட்டாரா, அதுக்காக நாங்களும் வேதனைப்படுத்திக்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஆதரிச்சாங்கன்னு ஆதரிக்கல. நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, யார் ஒருத்தன் துன்பம் ஏற்படும் பொழுது சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, கன்னத்தில் அறைந்து கொள்கிறானோ, முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசுகிறானோ, அவன் என்னை சேர்ந்தவனே இல்லை. இது நபிகள் நாயகம் சொன்னது. அப்ப துன்பம் ஏற்படும் பொழுது அதுக்காக ரத்த விழாறு ஆய்க்கிறது, நம்மளை காயப்படுத்திக் கொள்வதை எல்லாம் நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க இஸ்லாத்தின் பெயரால என்ன செய்வாங்க. குர்ஆன்ல உள்ளபடி அவங்க சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அலி சொன்னதான் ஏத்துக்குவாங்க. ஏறக்குறைய இஸ்லாம் இல்ல. அவங்க தங்களை இஸ்லாம்னு சொல்லிக் கொள்ற காரணத்தினால வேண்டா நீங்க இந்த கேள்வி கேட்கலாமே தவிர, குர்ஆன்ல உள்ளது ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா எப்படி அவங்க முஸ்லீமா இருப்பாங்க? நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாற்றமா நடந்தால் அது எப்படி முஸ்லீமா இருப்பாங்க? நபிகள் நாயகம் வந்து எந்த ஒரு பக்தி வழிபாட்டின் போதும் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்வது தடுத்தாங்க. ஒரு நாள் இப்படி சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. அவர் பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு ஆள் வெயில்ல நிக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் கேட்கறாங்க, ஏன் அந்த ஆள் வெயில்ல நிக்கிறாரு? இல்ல வெயில்ல நிக்கிறது அவர் நேர்ச்சை பண்ணிட்டாரு, உட்கார்றது இல்லைன்னு நேர்ச்சை பண்ணிட்டாரு, யார்ட்டையும் பேசுறது இல்லை நேர்ச்சை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் முதல்ல வந்து உள்ள உட்கார சொல்லு, நிழல் அனுபவிக்க சொல்லு, பேச சொல்லு. இந்த மாதிரி தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு கண்டிக்கிறாங்க நபிகள் நாயகம். தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளவே கூடாது எந்த ஒரு காரியத்திலும். வணக்க வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, ஒருவர் வந்து ஒரு முதியவர் ஒருத்தர் 2 பசங்களுடைய தோல்ல கையை போட்டு, மகன்கள் தோல்ல கையை போட்டு நடந்து ஹஜ்ஜிக்கு போறாரு. நபிகள் நாயகம் பாத்துறாங்க. என்ன பண்ணு கேட்கறாங்க, நடந்து ஹஜ்ஜிக்கு போறதா இவர் முடிவு செஞ்சுட்டாரு. முதல்ல அந்த ஒட்டகத்தில் உட்கார வை, நடக்க கூட திராணியில் இருந்தால் நடந்து போறாரு இவரு. முதல்ல ஒட்டகத்தில் ஏறி உட்கார வை. இந்த கிழவன் வந்து தன்னை வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இவன் வேதனைப்படுத்தி பாக்குற, அதுல இன்பம் காணக்கூடியவனா இறைவன் அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கணும். நீ உன்னை அடிச்சுக்க, உன்னை உதச்சிக்க, நீ வெயில்ல போ, தீய நடந்து போ, நெருப்பு இறங்குறது கூட செய்வாங்க. அந்த சியாங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்து சகோதரர்கள் தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த சியாங்கிறவங்க முஹர்ரம் 10ஆம் நாள் இந்த மாரில் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த நாள்ல சில பகுதிகளில் தீலையும் இறங்கி போவாங்க. இந்த தீல மிதிக்கிறது, தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வதை எல்லாம் இஸ்லாம் கண்டிச்சிருக்குது. அதை செய்யறவங்க தான் சியாங்கிறவங்க. சுருக்கமான ஒரு வரலாறு. அதை எதிர்க்கிறவங்க சன்னிங்கிறவங்க. இவங்க 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்துல. வேற மதிப்புக்குரிய பெரியவரே, மதங்களால் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறதா இல்லை வேற்றுமை ஏற்பட்டிருக்கிறதா? மதங்கள் தோன்றியது ஒற்றுமைக்குத்தான் என்றால் ஏன் இன்னும் நம்மில் முழுமையான ஒற்றுமை ஏற்படவில்லை? இதற்கு மூல காரணம் என்ன? மனித இனம் யாவும் பொதுவான ஓர் மதத்திற்கு வர நாம் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? என்னுடைய பெயர் எஸ் முத்துசாமி. சகோதரர் முத்துசாமி அவர்கள், மதங்கள் வந்து ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு வந்ததா பிரிவினை ஏற்படுத்துவதற்கு வந்ததா? ஒரு பொதுவான ஒரு கொள்கையின் பக்கம் நம்ம மக்கள் அழைத்தால் அது சாத்தியமாகுமா? அதுல ஒன்றுபட முடியுமான்னு கேட்கிறாங்க. பொதுவாக ஒற்றுமைப்படுத்துவதற்காக நம்ம ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கிரும்போதுதான் ஒற்றுமை வரும். நாம் விரும்புவதால ஒற்றுமை வந்துடாது. இப்ப நாமளே ஒரு புது சித்தாந்தம் எல்லாத்துக்கும் ஏற்ற சித்தாந்தம் சொல்றீங்கன்னு வைங்களேன், அது ஒரு தனி குறிப்பா நிற்கும். என்ன விஷயம் கேட்டா, மனிதர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்டதாக இருக்கிறது. ஒருவருக்கு பிடித்த ஒரு டேஸ்ட் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒரு உணவை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆஹா ரொம்ப பிரமாதமா, அடுத்த வாயில வச்சுட்டு காரிச்சுப்போம், இதை போய் பிரமாதம் கிடையான்னு சொல்லுவான். அப்போ ஒரு நாக்குடைய ருசியை எடுத்துக்கொண்டால் கூட ஒருவருக்கு நல்லா இருக்கிறது, ஒருவருக்கு நல்லா இல்லை. ஒரு பெண் அழகான பெண்ணுங்கிறோம். மஜ்னூனுக்கு வந்து லைலா அழகா இருந்தா, லைலா இருக்கு கண்ண விரைந்திருப்பாங்க பொம்பளை. மஜ்னூன்கிறவனுக்கு யார் அழகா இருந்தான்னா லைலா அழகா இருந்தா. அதை வந்து கேட்டாங்க, என்னப்பா இவளுக்கு அழகுங்கிறிய? அது என் கண்ணை வச்சு பாரு உனக்கு தெரியும், இந்த கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா லைலாவுடைய அழகு உனக்கு தெரியும் தான். எழுதி சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு அழகா இருக்குது, இன்னொரு ஆளுக்கு அழகா இருக்காது. ஒரு ஆளுக்கு டேஸ்டா இருக்கிற, ஒரு ஆளுக்கு டேஸ்டா இருக்காது. ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கிற சித்தாந்தம் இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. அப்ப கலர்ல இருந்து எதுலையுமே
பூசிக்கிற எண்ணெயில இருந்து அந்த தலையில வைக்கிற முடி ஸ்டைல இருந்து ஒருத்தனுக்கு இப்படி வச்சா தான் பிடிக்குது, ஒருத்தனுக்கு வலுவலு மொத்தம் வச்சா பிடிக்குது, ஒருத்தனுக்கு மீசை வச்சா பிடிக்குது, ஒருத்தனுக்கு மீசை இல்லாட்ட தான் பிடிக்குது, ஒருத்தனுக்கு தாடி வச்சா பிடிக்குது, தாடி எடுத்தா தான் ஒருத்தனுக்கு பிடிக்குது. இப்படி எத்தனையோ வகைகளை நீங்க பாக்குறீங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒற்றுமையை உண்டாக்குறதுக்காக கூட நம்ம ஒன்ன கொண்டு வந்தா கூட எல்லாரும் ஏற்றுக்கிட்டா தான் அது ஏற்படும். இல்லைன்னா ஒற்றுமையை கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்க ஒரு தனி குரூப் ஆகிக்கிறாங்க. இப்ப நாளைக்கு அதை ஒற்றுமையாக இன்னொருத்தர் வருவாரு, அப்ப இன்னொரு குரூப் ஆகி போயிடும். அதனால ஒற்றுமை ஏற்படுத்துற நோக்கம் மதங்களுக்கு இருந்தாலும் ஒற்றுமை ஏற்படுவதற்கு எல்லா மக்களும் ஒரே மாதிரி சிந்தித்தால்தான் அது சாத்தியமாகும். ஒரே மாதிரி மக்கள் எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க, அப்படி படைக்கப்படவே இல்லை. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியான கருத்துக்கு வருவார்கள் என்று படைக்கப்படவே இல்லை. எல்லா விஷயங்கள்லையும் மனிதர்களுடைய டேஸ்டுகள் வித்தியாசமா இருக்கிறதுனால சாத்தியமே கிடையாது. எல்லாரையும் ஒரு பெல்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. எந்த மகான் வந்தாலும் அது நடக்கவே நடக்காது. அது நடத்தது இல்லை. இறை தூதர்கள் வந்த காலத்திலே நடக்கவில்லை. அதான் அர்த்தமானது. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் டாக்டர் கணேஷ். கேஜிஎஃப் வருகை தந்துள்ளேன். தங்கவேல் சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் நூறு ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரியின் கௌரவ பேராசிரியர். கிழக்கில் நடைபெற்ற அகில உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலும் சென்னை நடைபெற்ற அகில உலக தமிழ் இஸ்லாமிய மாநாட்டிலும் நான் கலந்து கொண்டேன். எனக்கும் இஸ்லாம் மார்க்கத்திலும் நீண்டாக தொடர்பு உள்ளது. இந்தியாவை அதிகமாக ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாறு. இரண்டாவது, கோயம்புத்தூர் நடைபெற்ற ஒரு இனிய சம்பவம் தங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். அது ஒரு வருத்தக்கூடிய சம்பவமாகவும், அத்வானி வந்தபோது இஸ்லாமியர்களுக்கும் அங்குள்ள கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் போது நான் ஒரு சமூக விஞ்ஞானி என்ற முறையில் கோயம்புத்தூர் சென்றேன். அப்போது இஸ்லாமிய அதிகமாக உள்ள நண்பர்களிடத்தில் நான் சென்றேன். அப்போது இஸ்லாமிய நண்பர்கள் என்னிடம் கூறினார்கள், நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் என்னுடைய இடத்தில் வந்துள்ளீர்கள் என்று. நான் இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து கேட்டேன், உங்களை விட வேறு பாதுகாப்பு என்று தேவையா என்று. அதுபோல் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீண்ட வருடங்களாக ஒரு நல்ல உறவு, நல்ல அன்பு, நல்ல பாசம் இந்தியாவில் வளர்ந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இரு மதங்களுக்குள் ஒரு கசப்பான எண்ணங்கள் தோன்றி வருகிறது என்பதை தங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது கசப்பான எண்ணங்கள் ரெண்டு மதத்துக்கு மத்தியில அதிகரிச்சு தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த நல்லிணக்கம் அளவுக்கு இப்ப இல்லை, கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து அது அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறது. நம்ம அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடியது தமிழ் பேசுகிற பகுதிகளில் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாநிலமாக இது கருதப்பட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் அந்த பட்டாணியர்கள் பட்டாணியர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யார் என்று சொல்லி வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல கூட தமிழக அமைதி பூங்காங்கிறதுக்கான ஒரு சான்று இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பட்டான்கோட்னு ஒரு பகுதி இருக்கிறது. பட்டான் பகுதின்னு சொல்லி அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தின் போது அங்கு வாழ்வதற்கே முடியாத நிலையில அங்கிருந்து பாதுகாப்பு தேடிதான் தமிழ் பகுதிகளுக்கு அவங்க வர்றாங்க. அப்படி தேடி போற அளவுக்கு ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் விளங்கியது. தமிழ் கூறும் மக்கள் விளங்கினாங்க. அதுல ஒரு இடைவெளி இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது ரெண்டு தரப்புலையும் உள்ள சில தலைவர்கள் சுயநலனுக்காக வேண்டி இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அதாவது உணர்ச்சிகளை தூண்டி விட்டாதான் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் என்பது தலைவர்களுக்கு நிர்பந்தம் இருக்கிறது. அது முஸ்லீம்ல இருக்கலாம், அது இந்துவில இருக்கலாம். முஸ்லீம் வெறியை தூண்டி விட்டா நம்மளை தலைவராக ஏத்துக்குருவாங்க, நம்ம இந்து வெறியை தூண்டி விட்டோம்னா நம்ம அவங்களுக்கு தலைமை தாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சமூக தலைவர்கள்ல சில பேர் ரெண்டு சமுதாயத்திலும் ஊடுருவி கீழ்த்தரமான விமர்சனங்களை அவங்க பேச, இவங்க பேச, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கலவரத்தின் மூலமாக தலைவராக நினைத்தார்கள் பாருங்க. அவங்கனாலதான் இந்த விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. அதான் காரணம். இதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குதான் இந்த நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி ரெண்டு சகோதரர்களை ஒன்னா கூட்டி வைத்து, நீங்க உங்களால எல்லாம் எங்களுக்கு கசப்பு ஏற்படுத்த முடியாது, தலைவர்களை நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டு சமுதாயங்கள் நாங்கள் ஒன்னா இணைஞ்சிருவோம். தலைவர்கள் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா தலைவர்களை தூக்கி எரிந்து விட்டு சமுதாய மக்கள் நாங்க ஒன்னா நண்பர்களா பழகுவோம், சகோதரர்களா பழகுவோம் காட்டுவதற்கு தான் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தலைவர்கள் வெறியூற்ற தலைவர்களை பேச்ச ரெண்டு தரப்புலையும் கேட்கலன்னா முடிஞ்சு போயிடும். இரண்டு தரப்புலையுமே வெறியூட்டுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க.
அந்த தலைவர்கள் பேச்ச ரெண்டு சமுதாயமும் கேட்காம இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பிளவு வராது. கண்டிப்பா அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் பிரச்சனை வராது. இவங்க லாபத்துக்காக வேண்டி செய்யறாங்க, ஏதாவது அரசியல் லாபம் அடைவதற்காக தான் காரணம். என் பெயர் டி ரவி. நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து காரணம்பட்டு அடுத்த சாத்துக்குடி கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். திரு சி ஜெயநூல் ஆபிதின் பதில்களுக்காக இங்கே ஒரு சிறிய கேள்வி. வேண்டுதலுக்காகவும் பிரார்த்தனைக்காகவும் ஒரு உயிர் நன்றாக பிறக்க வேண்டும், ஒரு உயிர் நன்றாக நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் படைத்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதற்காக கோயில்களிலும் தர்காக்களிலும் ஆடு மாடு கோழி என பலி கொடுப்பது நியாயமா? ஒரு உயிர் நலமாக பதிலுக்கு இன்னொரு உயிர் கொள்வது குற்றம் இல்லையா? ஆண்டவன் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லை புறக்கணிப்பானா? விளக்கம். அது அவர்கள் அழகான, அதுவும் தேவையான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் வாய்ப்பட்டார்னு சொன்னா அந்த நோய் தீர்ந்த ஒரு உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம கோயில்களில் தர்காக்களில் போய் ஆடு மாடுகளை போய் பலி கொடுக்குறோம், ஒரு உயிரை பலி கொடுக்குறோம். நம்ம உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு உயிரை போய் பலி கொடுக்கலாமா? அதை ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுல ஃபர்ஸ்ட் விஷயத்தை விலகி கொள்ளணும். இந்த டாபிக் போக வேணாம். முதல்ல விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உயிர்கள் இருக்கு பாருங்க, உயிர்கள்னா என்னன்றதை விளங்கிக்கணும். மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்காக வேண்டி பிற உயிர்களை கொன்றுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். உயிர்களை கொல்லாம எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது. இதுதான் யதார்த்தமான விஷயம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுடைய நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம உணவுல ரெண்டு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க, சைவ உணவு அசைவ உணவுன்னு ரெண்டு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அசைவ உணவுக்காரங்க உயிர்களை கொள்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சைவ உணவுக்காரர்கள் உயிர்களை கொள்றார்கள் எல்லாருக்கும் தெரியாது. சைவ உணவு உட்கொள்றவர்களும் கூட அவங்க என்ன செய்யறாங்க? உயிர்களை கொள்ளத்தான் செய்யறாங்க. இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணியில உயிர் இருக்கா இல்லையா? நீங்கள் தண்ணீரை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த தண்ணீர்ல என்ன இருக்குது? கிருமிகள் உண்டு, பாக்டீரியாக்கள் உண்டு. அதை கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சூப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி தான் அர்த்தம் இருக்கு. கொதிக்க வைக்காம சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உயிரோட சாப்பிடறது அர்த்தம். உயிரை சாப்பிடாம தண்ணியை குடிக்க இயலாது. அது மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கு அறிவியல்ல என்ன நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, தாவரங்களுக்கு உயிர் உண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல தாவரங்களுக்கு உயிர் இல்லைன்னு நினைச்சாங்க. இப்ப என்ன நிரூபணமா இருக்குன்னு கேட்டா, ஆடு மாட்டுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே தாவரங்களுக்கு உயிர் இருக்குது. உயிர் இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் இது ஒரு தான் இருக்குது. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா 1.5 தான் ஆகுமா? ஆகாது. ஏன்னா உயிர் இல்லை. உயிர் இல்லாட்டி வளராது. தாவரங்கள் வளருது. வளருவது என்பதற்கு கண்டிப்பா உயிர் இருந்தா தான் வளர முடியும். இப்படி இருக்கு, இப்படி வளருதுன்னு சொன்னா வளர்ச்சி என்பது இந்த பொருள் வளராது. இந்த போடியம் வளராது. இந்த கேபிள் வளராது. நான் கட்டியிருக்கிற அந்த கை கடிகாரம் வளராது. ஆனா ஒரு புளியங்கொட்டையை நான் பொதுக்கி வச்சால் வளரும். ஏன் வளருது? அதுல ஒரு உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கனால வளர்கிறது. வளர்றது மட்டுமா? வளருது, பூக்குது, காய்க்குது, கனியுது, பலன் தருது. எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா இனச்சேர்க்கையும் நடக்கிறது. தாவரங்கள்ல எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சந்ததியை பெருக்குகிறானோ, எப்படி உயிரினங்கள்ல காளையும் பசுவும் சேர்ந்து அந்த உயிரினங்களை சந்ததிகளை பெருக்குகிறதோ, அதே மாதிரி தாவரங்கள்லையும் எப்படி காய்கனிகள் உற்பத்தி ஆகுது? பூக்கள்ல ஆண் பூண்டு இருக்கு, பெண் பூண்டு இருக்கிறது. இறைவன் படைச்சிருக்கிற பூக்கள்ல எல்லா பூவும் காய்க்காது. ஆண் பூண்டு சில பூக்கள் இருக்கிறது, பெண் பூண்டு சில பூக்கள் இருக்கிறது. பெண் பூ தான் காய்க்கும். அது எப்ப காய்க்கும் தெரியுமா? ஆண் பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடி பெண் பூவில் பட்டால் தான் காய்க்கும். எல்லா பெண் பூக்களும் காய்க்காது. ஆண் பூவில் உள்ள ஒரு மகரந்த பொடின்னு இருக்கும். அந்த மகரந்த பொடி இதுல படணும். அது ஒரு இனச்சேர்க்கை நடக்கணும். எப்படி படும்? 2 விதத்தில் படும். காற்று வேகமாக வீசும் பொழுது ஆண் பூவில் உள்ள அந்த பொடிகள் அப்படி பறந்து எந்தெந்த பெண் பூவில் படுகிறதோ அந்த பூக்கள் எல்லாம் காய்த்து தொங்கும். எந்த பூக்கள்ல படலையோ அது தொங்காது. அல்லது இன்னொரு விதமாக என்ன செய்யும்னா, வண்டுக்கள், ஈக்கள், கொசுக்கள் எல்லாம் போய் ஆண் பூல உட்காரும், காலில் ஒட்டிக்கிறோம். இது அந்த மகரந்த பொடி. அது ஆண்டு தீர்மானிக்கக்கூடிய பொருள். அது போய் பெண் பூல போய் மறுபடியும் உட்காரும். இந்த காலில் உள்ள அந்த பொடியின் மூலமாக அது சூழ் கொண்டு அது கற்பம் தெரித்து அது காயாக உற்பத்தி ஆகிறது.
அப்ப வந்து ஒரு மனிதன் பிறப்பதற்கு எப்படி ஆணு பெண்ணு என்றெல்லாம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி தாவரங்களுக்கும் கூட ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது, அவைகளுக்கு மத்தியில் சேர்க்கை நடக்கிறது. அந்த சேர்க்கைக்கு பிறகுதான் என்ன செய்கிறது, உற்பத்தி நடக்கிறது என்பது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிற நீங்க பாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா சில தாவரங்களுக்கு உணர்வுகள் கூட இருக்கிறது. சில தாவரங்களுக்கு வந்து நீங்க மேகமான நேரம் சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு சூரியகாந்தி பூ வச்சு தெரிஞ்சுக்கலாம். சூரியகாந்தி பூன்னு பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யும்னு கேட்டா சூரியன் எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கமே திரும்பி நிற்கும். சூரிய காந்தினா காதலின்னு அர்த்தம். சூரியனின் காதலின்னு அதுக்கு பேரு. சூரிய காந்தின்னு அர்த்தம் சூரியனுடைய காதலி. ஏன் அப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா சூரியன் எந்த பக்கம் இருந்தா இப்படி திரும்பிக்கிட்டு நிற்கும். சூரியன் உச்சில இருந்து இப்படி நிற்கும். அந்த பூ நீங்க பார்த்திருப்பீங்க. சூரியகாந்தி பூவை இப்படி இருந்தா நீங்க விளங்கிக்கலாம். சூரியன் உச்சியில் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, மேகம் மறைச்சிருக்கு. அதுக்கு தெரியும் கரெக்டா. சூரியன் இப்ப மேலதான் இருக்குன்னு சொல்லி தெரியும். சூரியன் மறையுதுல இப்படி போயிடும். உதிக்கும் போது இப்படி இருக்கும், உச்சில வரும்போது இப்படி இருக்கும், மறையும் போது இப்படி போயிடும். இது எப்படி நடக்குது? இது எப்படி அது உணர்வு? சூரியன் இருக்கிற கண்டுபிடிக்கிறது கரெக்டா? அதுக்கு என்னமோ ஒன்று இருக்குது. அதை உணரக்கூடிய என்னமோ ஒன்று இருக்கிறது. நீங்கள் தொட்டாச்சி நீங்க ஒரு செடி இருக்கும், தொட்டில செடிக்கணும். அப்படி பட்டவன அப்படி விரிஞ்சாப்புல இருக்கும் இலை, புளிய மரத்து இலை மாதிரி இருக்கும். அது அப்படி தொட்டியல் இருக்கு, அப்படி முடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம போன பிறகு இப்ப பிரிச்சுக்கிறோம், மர தொட்டியில மரம் முடிக்கிறோம். இப்படியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய செடிகள்லாம் இருக்கிறது. செடிகள்லயே இப்படி வந்து குசும்பு பண்ணக்கூடிய செடிகள்லாம் இதெல்லாம் எப்படி இருக்குது? அதுல என்னமோ ஒரு உயிர் இருக்குது என்பதை நம்ம விளங்குறோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா மனித நன்மைக்காக வேண்டி நீங்க கத்திரிக்காய் சாப்பிட முடியாது, உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது, எதை சாப்பிட்டாலும் அது ஒரு உயிர் தான். உயிரைத்தான் நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோங்கிறத விளங்கி கொள்ளணும். உயிரை சாப்பிடாம இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா மனிதன் நன்மைக்காகத்தான் எல்லாம் என்பதை நாம விளங்கி வச்சிருக்கோம். உயிர் வதைன்னு தானே காரணம் சொல்றோம். ஒரு பிராணி அறுத்து சாப்பிடுறீங்க, இது உயிர் வதையா இல்லையான்னு கேட்கிறோம். நான் கேட்கிறேன், நீங்க பால் சாப்பிடுறீங்கல்ல, மாட்டுப்பாலை சொன்னேன். மாட்டுப்பால் எல்லாரும் சாப்பிடுறீங்கல்ல, மாட்டுப்பால் வந்து உங்களுக்கு வேண்டியா சுரக்குது? ஒரு பெண்ணிட்ட சுரக்கிற பால் வந்து கறந்து விற்கிறதுக்கா? அவ குழந்தைக்காக வேண்டி சுரக்குது. ஒரு தாயிட்ட சுரக்கிற பால் எதுக்கு சுரக்குதுன்னு கேட்டா அதனுடைய குழந்தைக்காகத்தான் சுரக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு புண்ணாக்கையும் பருத்தி கொட்டை ஏமாத்தி ஒரு வைக்க போற கொண்டு வைக்கல கண்டுபிடி மாதிரி செஞ்சு அதை ஏமாத்தி அப்படி கறந்துக்கிறீங்க, நீங்க அடிக்கிறீங்க. இது விட வதை என்ன இருக்குது? நான் பால் குடிக்கிறமே அதுவே வதை தான். அநியாயமா ஏமாத்தி ஒரு ஆயில்லா ஜீவனை, ஒரு மனுஷனை ஏமாத்தினாலும் பரவாயில்லை, பேச தெரியாத ஜீவன், அதை போய் ஏமாத்தி அதுக்கு என்னமோ கண்டுக்குட்டி குடிக்கிற மாதிரி கன்று குட்டியை கொண்டு விட்டா தான் பால் சுரக்கும். அது முட்டி பால் சுரண்டவுனா இழுத்து கட்டிடுவான். அது கன்று குட்டிக்கு என்றுதான் அந்த பால் சுரக்குது. இவன் என்ன பண்ணாலும் அந்த பால் சுரக்காது. கன்றுக்குட்டி அவுத்து விடுவான், அது ரெண்டு முட்டு உடனே அந்த தாய் மடியில பால் சுரக்கும். இழுத்து கொண்டை கட்டிவிட்டு எல்லாத்தையும் உருவிட்டு கடைசியா என்ன செய்வான், வெறும் மடியில கொண்டே கன்றுக்குட்டியை விடுறான். இது வதையா இல்லையா? இது மோசடியா இல்லையா? ஏன் இது நம்ம எல்லாரும் அதுக்காக நம்ம பால் சாப்பிட வேணாம்னு சொல்லல, நம்ம நன்மைக்கு எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். மனிதன் தான் உயர்ந்தவன், மனிதன் தான் சிறந்தவன், அவனுக்கு தான் பகுத்தறிவு இருக்கு, அவனால் தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். மற்றதுக்கு ஒண்ணு விளங்காது. நம்ம நன்மைக்காக வேண்டி அல்லாத பண்ணிருக்கிறான், கடவுள் அப்படி தந்திருக்காரு நினைச்சு நம்ம பால் சாப்பிடுறோம். சரி, ஒரு மாட்டுல போய் ரெண்டு மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு லாரி சாமான ஏத்துறீங்களே, அந்த அது நமக்கு முடியுமா? ரெண்டு மனுஷன் ஏத்துக்கிட்டா ஒத்துக்குருவோமா? அது வயல்ல போய் நீங்க கலப்பையை வச்சுக்கிட்டு பாருங்களேன் தெரியும். கலப்பையில வெறும் பாரத்தை கூட சுமந்துடலாம். கலப்பையை வச்சுக்கிட்டு அந்த களிமண்ல அமைஞ்சிட்டு இழுக்கும் பொழுது அந்த கழுத்து படக்கூடிய பாடு என்னங்கிறத நீங்க உங்க கழுத்துல கலப்பையை மாட்டிக்கிட்டு இருந்தா தெரியும். 50 பேர் இழுக்க முடியாது உங்களுக்கு. ஒரு மாடு இருக்கு, 50 பேர் மாட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா கூட உங்க கழுத்து காஞ்சி போயிடும், பொண்ணா போயிடும். அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம அதை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? எல்லாரும் கொடுக்கறோம். யாரெல்லாம் ஜீவகாரியம்னு பேசுறோமோ அவங்களும் கொடுக்கறோம். ஏன் கொடுக்கறோம்? நம்ம நன்மைக்கு கஷ்டப்படட்டும். இங்க இருந்து நம்ம பாட்டுக்கு வண்டியில உட்கார்ந்துட்டு இருப்போம், அது பாட்டுக்கு 40 கிலோமீட்டர் நடக்குமா? மாட்டு வண்டியில லக்கேஜ் ஏற்றிக்கிட்டு 40 கிலோமீட்டருக்கு வண்டியில சாமான ஏற்றிட்டு பாருங்க ஏற்றிட்டு போறீங்களா? நீங்க வந்து சொகுசா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கார் குச்சி வெட்டி குத்துறீங்களா? இது எதுக்கு செய்றீங்க? இதை செய்யாத ஆள் யாரு? இது செய்யக்கூடாதுன்னா ஒரு சாமான் கடை வாங்கி செய்ய கூடாது. எல்லாம் அதுதான் வருது, வண்டிலாம் வருது. எந்த சாமான் வாங்கி செய்யக்கூடாது. அதனுடைய மாட்டை கஷ்டப்படுத்தி தான் உங்களுக்கு சக்கரை வருது, சீனி வருது, கிராமத்திலிருந்து காய்கறி வருது. அப்ப அதை நம்ம சாப்பிடறோமா இல்லையா? கொசு இருக்குது, அது ஒரு ஜீவன் தானே. அதுக்கான டாட்டாய்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, சாவடிக்கிறீங்க, மாற்றி வச்சுட்டு கொள்றீங்க. அது உயிர் தானே எதிர்த்து போல. அதுக்கு உணவு நம்ம மேல கரிசி போகுதுன்னு விட வேண்டியதானுங்க. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு நன்மை தரலையா காலி பண்ணு, நமக்கு நன்மை தருமா அப்பவும் காலி பண்ணு. நன்மை தர்றதும் காலி பண்றோம். அவ்வளவு வேணா எனக்கு ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா? ஆபரேஷன் பண்றவர்கள் வந்து அறுத்தவன ரத்தம் வந்து உரையலேந்து வைங்க, நம்ம காலி ஆயிடுவோம்.
ரத்தம் உரைய நின்றுணும். ஓடிக்கிட்டே நிற்கிறது, காயம் பட்டவனுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தா செத்து போயிடுவான். உரைய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அது அந்த பாம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷத்தை தான் அதை ஒரு மெடிசனா தயார் பண்ணி தான் நம்மளை காப்பாத்துறாங்க. அதுக்கு அது 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 தன்னுடைய பாதுகாப்புக்காக கடவுள் கொடுத்திருக்கிறத நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யறோம், இப்படி நிறைய விஷயங்கள் செய்யறோம். அதனால மனிதன் தன்னுடைய நன்மைக்காக வேண்டி பாம்பு அடிப்பான், பள்ளியை அடிப்பான். வயிற்றுல பூச்சி இருக்குன்னு டாக்டர் போனா உள்ள வச்சுக்கு சமாதி பண்ணுவாரு. குழந்தைகள் வயிற்றுல பூச்சி இருக்குங்க, புழு பூச்சி இருக்கு, வயிற்று வழியா இருக்கும். டாக்டர் போன என்ன செய்வாரு, ஒரு மெடிசன் தருவாரு. அந்த குழந்தையை கொடுத்தோன்னு செத்து போய் வந்து விழுவும். ஏன் சாவடிக்கிறீங்க, உயிரோட இருந்துட்டு அது நாம நல்லா இருக்கணும், நாம முதல்ல நல்லா இருக்கணும், அப்புறம் தான் மத்தது. இத அளவுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உயிரினங்களை பொறுத்தன ஒரு பார்வை நமக்கு வந்துடும். அதனால இன்னும் சொல்ல போனா எல்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிடணும், எல்லாம் கத்திரிக்காய் தான் சாப்பிடணும் எல்லாரும் முடிவு எடுத்துட்டு வைங்க, எல்லாரும் செத்து போயிருவோம். பல வகையான உணவுனாலும் இது கிடைக்குது நமக்கு. எல்லாரும் உருளைக்கிழங்கு போனா என்ன ஆகுறீங்க, கிடைக்கும். உருளைக்கிழங்கு கிலோ 500 ரூபாய் போயிடும். எல்லாரும் உருளைக்கிழங்கு கொண்டு வைங்க, கத்திரிக்காய் 1000 ரூபாய்க்கு விற்கும். இந்த சைவம் சாப்பிடுற ஆளுகளுக்கு உதவியா இருக்கிறது எதுன்னு கேட்டா, கொஞ்சம் பேர் அப்படி மீனையும் கருவாட்டையும் கறியையும் கோழியையும் சாப்பிடுறதுனாலதான் உணவுகள் சீரான முறையில் எல்லா வகையும் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட வெரைட்டியை நோக்கி எல்லா மக்களையும் தள்ளனீங்க என்று சொன்னா வாழ்வது கஷ்டமாயி போயிடும். அதை விளங்கிக்கிறோம். மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க கண் பார்வை சரியில்லை, என்ன செய்யறாங்க, நீங்க மீன் மாத்திரை சாப்பிடுங்கிறாங்க. அது மட்டும் சாப்பிடலாமாப்பா? மீன் மாத்திரை என்ன, எந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மீனை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து அந்த சாரை எடுத்து அந்த எண்ணெய் தான் அது. அந்த மீனை தான் நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு மாத்திரை கூட 4 மீன் இருக்குது. ஒரு மாத்திரை நீங்க ஈஸியா சாப்பிட்டுறீங்க. 4 மீனை காலி பண்ணா தான் அந்த ஒரு மாத்திரை மீன் எண்ணெய் மாத்திரை கேப்சூல் இருக்கு பாருங்க, அது கிடைக்கும். அது மீன் எண்ணெய் மாத்திரை டாக்டர் எழுதி தந்தவொடனே சைவத்திலிருந்து அசைவத்திலிருந்து எல்லாரும் சாப்பிடறோமா இல்லையா? சைவமும் சாப்பிடுறோம், அசைவம் ஏன் சாப்பிடுறீங்க? கண் பார்வைக்கு அது வேணும். அப்ப கண் பார்வைக்கு வேண்டாம் மட்டும் கொள்ளலாமாப்பா? அது உயிரினம் தானே. அப்ப என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, எத்தனையோ டாக்டர் போற மருத்துவர்கள்ட்ட சில பேர் உனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்குது, நீ முட்டையை சேர்த்துக்க. சரி, முட்டை என்ன இன்னைக்கு முட்டையை சைவமாக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்துல முட்டையை அசைவம்தாங்க. இப்ப முட்டையில ஆண் சேராமல் உருவாகக்கூடிய முட்டை இருக்குது. இப்ப பெண்ணு மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய முட்டை, அந்த முட்டை குஞ்சு பொரிக்காது, அதுக்கு பேர் சைவ முட்டை. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, சேவல் சேர்ந்து உண்டாகக்கூடிய முட்டை தான் குஞ்சு பொரிக்கும். சேவல் சேராம இந்த ராணி சேவர் மாதிரி சில கோழிகள் இருக்கிறது, அது அதுக்கு சேவல் ஆண் இல்லாம முட்டை உண்டாகும், ஆனா குஞ்சு பொரிக்காது, திங்கலாம். அது சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சைவ முட்டை, அதுக்கு பேரு உயிர் இல்லையில, அதனால சைவ முட்டை. இப்படி எல்லாம் டெக்னிக்கலா போயிட்டு இருக்கு உலகம். அதனால முதல்ல விளங்கி கொள்ளணும், எல்லா உணவுமே நமக்கு நன்மை தரும்னா நமக்கு உள்ளதுதான். இது வெற்றி நோக்கல் இருக்கான். அவன்கிட்ட போய்கிட்டு பல்கேரியா அந்த மாதிரி வடதுருவ பிரதேசத்துல வாழ்றவன்ட்ட போய்கிட்டு நீ உருளைக்கிழங்கு சாப்பிட்டு செத்து போயிடுவான். அவனுக்கு மீனை தவிர ஒன்றும் கிடைக்காது. அந்த பனி பிரதேசத்துல பனிதான் இருக்கு, பனியை ஓட்ட போட்டு உள்ள மீனை பிடிப்பான். பனியை ஓட்ட போட்டு பனி கட்டிய உள்ள தண்ணிக்குள்ள உள்ள மீனை போட்டு சுட்டு தின்றா தான் வாழவே முடியும். பயிர் பச்ச விளையாத பகுதிகள்லாம் உலகத்தில் இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஏற்றது என்னன்னு கேட்டா, எந்த உணவு மனிதனுக்கு நன்மை தருகிறதோ, அது உயிரினமா இருக்கட்டும், அது எல்லா உயிரினம் தான். அது இடம் பெயரக்கூடிய உயிரினமா இருக்கட்டும், இடம் பெயராத உயிரினம். ஆடு மாடு இடம் பெயர்கிற உயிரினம், செடி கொடிகள் இடம் பெயர முடியாத உயிரினம் தான். அது டிரான்ஸ்பர் ஆக முடியாது, அதுக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. அது ஒண்ணுதான் அதுல ஒரு குறை இருக்குமே தவிர மற்றபடி உள்ள எல்லாமே, அதுக்கு முதுமை இருக்குது, அதுக்கு இளமை இருக்குது, அதுக்கு குழந்தை பருவம் இருக்கிறது, பிஞ்சு இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்கு, அப்புறம் சாவு அழுகி போறது எல்லாமே இருக்குது. அதனால உயிரினங்களை மனிதன் யூஸ் பண்ணலாம்னு ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப கடவுளுக்கு செய்யலாமான்னு வருவோம். இப்ப நம்ம சாப்பிடலாம், அந்த அடிப்படை விளங்கிட்டோம்னா குழப்பம் நீந்துடும். நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கடவுளே இந்த குழந்தைக்கு உடம்பு சரியா போனா உனக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்குது. இந்த மாதிரி கடவுளுக்கு பலி கொடுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதை அனுமதிச்சாலும் இஸ்லாமிய பார்வைக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்துல எந்த பொருளை நீங்கள் கடவுளுக்கு என்று நீங்கள் முடிவு செய்தாலும் இஸ்லாத்துல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஏழை மக்களுக்கு கொடுங்கன்னு அர்த்தம், கோயிலுக்கு கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் கடவுளுக்காக நான் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்றான், பள்ளிவாசல்ல கொண்டு கொடுக்க கூடாது. கடவுளுக்காக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு ஒரு முஸ்லீம் நினைச்சான்னு சொன்னா 10 ஏழைக்கு 100 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தான்னா கடவுளுக்கு கொடுத்தான்னு அர்த்தம் இஸ்லாத்துல. அதான் நான் கடவுளுக்காக நான் சோறாக்கி போடுவேன் அப்படிங்கிறான். ஏழைக்கு சோறாக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. கடவுளுக்காக ஒரு ஆட்டை அறுத்து பழகிடுவேன் சொன்னான்னா அதை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்தா ரத்தத்தை கொண்டு கடவுளுக்கு கொடுக்குற அர்த்தம் கிடையாது. அதை வைத்து 100 ஏழைக்கு உணவு கிடைக்குங்கிறது தான் இஸ்லாத்துல பழகிடணும்.
இஸ்லாத்துல பலியிடுற அர்த்தம் என்னன்னு கேட்டா, பலியிடுறதா இருக்கட்டும், நேர்த்து செய்யறதா இருக்கட்டும், எந்த பொருளாதார சம்பந்தப்பட்டது செஞ்சாலும் சரி, கடவுளுக்குன்னு நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஏழைன்னு அர்த்தம். இஸ்லாத்துல எந்த காரியம் செஞ்சாலும் சரி, நான் 1 கோடி ரூபாய் கடவுளுக்கு செய்யறேன், பள்ளிவாசல் கட்டி கொடுக்க கூடாது, செல்லா இஸ்லாத்துல. நான் கடவுளுக்குன்னு 1 கோடி ரூபாய் முடிவு செஞ்சேன்ல, அந்த காசுக்கு பள்ளிவாசல் கட்ட முடியாது. பள்ளிவாசலுக்குன்னு சொன்னா பள்ளிவாசல் கட்டலாம், கடவுளுக்குன்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ஏழைக்குன்னு அர்த்தம். ஏழைகளுக்கு போய் அந்த 1 கோடி ரூபாயை நீங்க செலவு பண்ணணும். அதனால மற்றவங்க கடவுளுக்கு பலியிடுறது என்பது அந்த ரத்தத்தை சாமிக்கு கொடுக்கறா நினைச்சு பலியிடுறாங்க. இஸ்லாத்தில் அப்படி பண்ணக்கூடாது. எங்கேயும் பள்ளிவாசலுக்கு எல்லாம் கொண்டு போக தேவையில்லை. கடவுளுக்கு நீங்க செய்த அந்த ஆட்டை உங்கள் வீட்டிலேயே அறுத்து ஏழைகளுக்கு ஆளுக்கு 2 கிலோ கறியை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அது நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னு அர்த்தம். ஏழைக்கு பயன் தருவதற்குத்தான் நாங்க செய்யலாமே தவிர கடவுளுக்கே கொடுக்கறதுக்கு செய்யக்கூடாது. கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. குர்ஆன்ல அப்படி ஒரு வசனமே இருக்குது, லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அதனுடைய ரத்தங்களோ மாமிசங்களோ கடவுளை அடையாது. குர்ஆன்ல தெளிவா இருக்குது, இந்த ரத்தம் கடவுளுக்கு போகாது, இந்த மாமிசம் கடவுளுக்கு போகாது, நீ ஏழைக்கு கொடுத்தால் கடவுளுக்கு போகும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது.